ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு தெரியுமா? நான் விற்கிற ஒரு வருஷத்துக்கு மேலே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிற நல்ல சூப்பர் டேஸ்டான கொஞ்சம் கூட கசப்பில்லாத எலும்பிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலாம் என்ன தான். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஊறுகாய் செய்கிறதுக்காக இவ்வளோ எலும்பிச்சம்பழம் நான் எடுத்துருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான காய் தான் இது. என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது தான். அவங்க செடியில் வந்த காய் தான் இது. இது நல்லா கழுகியதுக்கப்புறமா நல்லா ஈரமில்லாத நல்லா காஞ்ச ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்செடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இதில் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா தொடச்செடுத்ததுக்கப்புறமா இது நமக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற கத்தியும் நம்ம அதே துணியில் நல்லா தொடச்செடுக்கணும். அந்த கத்தியிலும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அது நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்பு தான் அது. அதுக்கப்புறமா ஒரு லெமன் இதே மாதிரி ரெண்டாய் கட் பண்ணியதுக்கப்புறமா ஒரு பீஸு 4 நீளத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி அதுக்குள்ளே இருக்கிற விதை இதே மாதிரி மாற்றி எடுக்கலாம். விதை உள்ளே இருந்திருந்தால் நம்ம ஊறுகாய் கசப்பாக இருக்கும். அதனால் இதுக்குள்ளே இருக்கிற விதையை இதே மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டியாகி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இதை எல்லாமே செய்கிறது. விதையை போட்டு கூட நமக்கு ஊறுகாய் செய்யலாம். அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கசப்பு இருக்கும், லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருந்தால் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. பாருங்கள், இப்போ எல்லா லெமனும் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம விதையெல்லாம் ஒரு பவுலில் மாற்றி நான் அதை வேஸ்ட்டிலே கொட்டியாச்சு. இனி இதே மாதிரி நல்ல ட்ரையான ஒரு கிளாஸ் பாட்டிലേക്ക് நமக்கு இந்த லெமனிൻ്റെ பீஸை போடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதில் போட்டதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே நமக்கு லெமன் பீஸு போடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடலாம். இதே மாதிரி லேயராയിട്ട് உப்பும் லெமனும் இந்த பாட்டிலாக்கி நமக்கு நல்லா டைட்டாയിട്ട് மூடி அடைச்செடுத்து வச்சுக்கோங்க. மூடி அடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதிலேக்கு கொஞ்சமாக வினேகர் ஊற்றலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வினேகர் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இது கெட்டு போகாமல் அப்படியே நல்லா இருக்கிறதுக்காகத்தான். இது இப்படியே மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 2 வாரம் அப்படியே வைக்கணும். அப்போது தான் நல்லா டேஸ்டாയിട്ട് நமக்கு அந்த ஊறுகாய் கிடைக்கும். டெய்லி நம்ம இதே மாதிரி ஒன்று ஷேக் பண்ணி எடுக்கணும். இந்த போட்டில் ஒன்று ஷேக் ஆக்கி எடுத்துக்கோங்க. அப்போ உப்பும் வினேகரும் நம்ம லெமனிൻ്റെ ஜூஸும் எல்லாம் கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத ஸ்பூன் வச்சு இதே மாதிரி இடையில ஒன்று கலர் விட்டுட்டே இருக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது செஞ்சுட்டே இருக்கணும். இவ்வளோ டைம் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஊறுகாய் செய்கிற மாதிரி இருந்திருந்தால் லெமன் ஸ்டீமில் வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி கூட உடனே நமக்கு ஊறுகாய் செஞ்செடுக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சுருந்தால் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். டெய்லி இதே மாதிரி ஒன்று நம்ம போட்டில் எடுத்து நல்லா ஷேக் ஆக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். 2 வாரத்துக்கு அப்புறம் ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம லெமன் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இனி நமக்கு ஊறுகாய் செய்யலாம். உங்களுக்கு லெமன் அதிகமாக கிடைக்கும்போது இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு மேலே கூட இது நல்லா இருக்கும். இது இருக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நம்ம ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு. உங்கள் கையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாய் நறுக்கியதும் 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாய் நறுக்கியதும் இதிலேக்கு சேர்த்தி வணக்கி எடுக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்திருந்தால் நம்ம கிரேவி நல்லா திக்காயிட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல லைட் ப்ரௌன் கலர் ஆகுன டைமில் இதிலேக்கு 4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் நான் சேர்த்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் போகும்போது நம்ம ബോട്ടിലിൽ സോക്ക് பண்ணி வச்சிருந்த லெமன் பீஸ் ഇതിലേക്ക് ചേർக்கலாம். അതേ ബോട്ടിലേക്ക് 2 ടേബിൾ സ്പൂൺ വിനേഗർ കൂടെ ஊற்றி அதையும் நான் இந்த ஊறுகாயிലേക്ക് சேர்க்க போகிறேன். இது மட்டும்தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆகிட்டு சேர்க்கிறது, வேறு எதுவும் சேர்க்கறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இந்த லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப வேக வச்சு எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம லெமன் பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு உப்பில் இருந்தது தான். அதனால் நம்ம இதை கொதிக்க விடக்கூடாது, அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒன்று கொதித்து வரும்போது ஸ்டவ் மறுபடியும் நமக்கு ஆஃப் பண்ணலாம். மேக்ஸிமம் 4 நிமிஷம் போதும் நம்ம ஊறுகாய் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதிலேக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். நம்ம புளியெல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்காகத்தான். நல்ல சாஃப்ட் ஆகிட்டும் டேஸ்டி ஆகிட்டும் நல்ல திக்கான கிரேவியிலும் நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆறியதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் வச்சுருந்தால் போதும், கெட்டு போகாமல் 1 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம எப்போ ஊறுகாய் போட்டிலிருந்து எடுக்குமோ அப்போ எல்லாம் நல்ல ட்ரையான ஸ்பூனில் தான் எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க.